நம்ம தோல் மூட்டு பாருங்க, ரவுண்டா இருக்குதா? இந்த ரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து இந்த சின்ன சர்ஃபேஸ் பார்த்தீங்களா, அதுக்குள்ளதான் மூவ் ஆகணும். இந்த மாதிரி ரவுண்டா இருக்கிற சர்ஃபேஸ் ஜாயின்ஸ்க்கு இருந்துனாவே சிக்கல் தான். இதே மாதிரி ரவுண்ட் சர்ஃபேஸ் வேற எங்க இருக்கு? நம்ம இடுப்பு மூட்டுல இருக்குது. இப்போ ஏன் இது சிக்கல் அப்படின்னா, இந்த ரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து ஒரு பால் மாதிரி, அது அப்படியே மூவ் ஆகிறப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஸ்பேஸ், அந்த ஜாயிண்ட்டுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த பவுண்டரி, அதை விட்டு வெளியில வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த பால் ஷேப்ல இருக்க இந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து எந்த திசையில இந்த ஷோல்டர் மூவ் ஆனாலும் அந்த ஜாயிண்டோட எல்லையில இருந்து வெளியில வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டிஸ்லோகேஷன். ஆனா நம்ம தோல் மூட்டு அவ்வளவு ஈஸியா டிஸ்லோகேஷன்ல ஆகாது. தோல் மூட்டுல வலிகளும் ஈஸியா வராது. அதுக்கு காரணம் நிறைய ஃபேக்டர்ஸ். உதாரணத்துக்கு இந்த பால் சர்ஃபேஸை பிடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இன்னொரு சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு முக்கியமான திசு இருக்குது, ஒரு டிஷ்யூ. அது நல்லா அந்த அந்த சர்ஃபேஸ் வந்து கப் மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கப் மாதிரி இருக்க அந்த சர்ஃபேஸே வந்து ஒரு சக்ஷன் எஃபெக்ட். இப்போ அந்த பால் சர்ஃபேஸை பிடிச்சு இழுத்துக்கிற மாதிரி ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அது வந்து இந்த தோல் மூட்டை வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகும். அதை தாண்டி லிகமெண்ட்ஸ் இருக்குது, கார்டிலேஜஸ் இருக்குது, அதையும் தாண்டி மசில்ஸ் வருது. அதுல முக்கியமானதுலாம் பாத்தீங்கன்னா ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, நம்ம தசைகள்லாம் அந்த மூட்டை மூவ் பண்ற அந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆங்கிள் அதுல உருவாகுற அந்த ஃபோர்ஸஸ் வந்து மூவ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மூட்டை வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சி இழுக்கிறதுக்கும், அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லேட்டரி ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால ஈஸியா டிஸ்லோகேஷனோ ஏதோ வலிகளோ வராத அளவுக்கு அந்த மெக்கானிசம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தோள்பட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தசை அப்படிங்கிற அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணாம நம்ம தோள்பட்டையை பாதுகாக்கக்கூடிய அத்தனை மெக்கானிசம்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மெக்கானிசம்ஸ்ல நம்ம வந்து அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ தோள்பட்டைக்கான பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு வித் வெயிட்ஸ்லாம். ஆனா அந்த கைகளை ஊன்றி பண்ற அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம முதன்மையா கவனம் செலுத்தணும். அதுல சில எக்ஸாம்பிள்ஸ்